ஸ்ரீ காசி காண்டம் 25ஆம் அத்தியாயம். அகஸ்திய மாமுனிவர் ஸ்கந்தரை காணச் செல்கிறார். வியாசமா முனிவர் கூறினார், சூத முனிவரே, குடத்தில் பிறந்த முனிவரின் அகஸ்திய முனிவரின் கதையை நான் கூறுவேன். அதை கேட்டவுடன் ஒரு மனிதன் ரஜோ குணத்திலிருந்து விடுபட்டு அறிவை பெற்றவன் ஆவான். ஸ்ரீகிரி மலையை சுற்றி வந்த பிறகு, அதாவது வலம் வந்த பிறகு, அகஸ்திய மாமுனிவர் தனது மனைவியான லோபாமுத்ரா தேவியுடன் இணைந்து ஸ்கந்தனின் அழகிய காட்டை கண்டார். அது அனைத்து பருவகால மலர்களால் நிறைந்திருந்தது. மரங்கள் சாறு நிறைந்த பழங்களால் நிறைந்திருந்தன. அதில் வேர்கள், மூலம், குமிழ் போன்ற வேர்கள் ஏராளமாக இருந்தன. அவை எளிதில் கிடைக்கும் மரங்கள் சிறந்த பட்டைகளை கொண்டிருந்தன. அங்குள்ள இரை தேடும் விலங்குகளின் கூட்டங்கள் அடக்கப்பட்டன. சுற்றிலும் பல ஆறுகள் மற்றும் குட்டைகள் இருந்தன. தெளிவான நீரின் ஆழமான ஏரி இருந்தது. அது முழு பூமியின் மகத்தான சாரமாக தோன்றியது. அது பல்வேறு வகையான பறவைகளால் நிறைந்திருந்தது. பல முனிவர்கள் அங்கு தங்கினர். அது அனைத்து வகையான தவங்களின் இரகசிய சந்திப்பு இடமாக தோன்றியது. அது தெய்வங்களின் முக்கிய இடமாக இருந்தது. அங்கு லோகிதா என்ற மலை உள்ளது. அது சிறந்த குகைகள் மற்றும் ஓடைகளுடன் மேருவின் பிரகாசத்தை கொண்டுள்ளது. அது அதன் சிகரங்கள் மற்றும் முகடுகளிலிருந்து பிரகாசத்தை நன்றாக பிரகாசித்தது. கைலாய மலையின் ஒரு பகுதி உயர்ந்த தவம் செய்வதற்காக புனித சடங்குகளின் பாரத பூமிக்கு வந்தது போல் இருந்தது. அது மர்மங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. அங்கு சிறந்த முனிவரான அகஸ்திய மாமுனிவர் ஆறுமுக கடவுளை நேரடியாக கண்டார். தனது மனைவியுடன் இணைந்து பெரும் தவம் செய்த முனிவர் ஒரு மரக்கட்டை போல் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினார். பய பக்தியுடன் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து வேதங்களின் சூக்தங்கள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட பிரார்த்தனைகளுடன் மலையின் மகளின் மகனை புகழ்ந்தார். அகஸ்திய மாமுனிவரின் பிரார்த்தனை. தேவர்களின் குழுக்களால் போற்றப்பட தகுதியான தாமரை போன்ற பாதங்கள் கொண்ட ஆறுமுக இறைவனுக்கு வணக்கம். தாங்கள் அமிர்த கடலாவீர்கள், உச்ச பேரின்பமாவீர்கள். அவரது சுரண்டல்கள் முடிவற்றவை மற்றும் கௌரிக்கு மனமகிழ்ச்சிக்கு காரணம். உன்னை வணங்குபவர்களின் துன்பங்களை அளிப்பவர், அனைவரின் நேசத்திற்குரிய ஆசைகளை வழங்குபவர், மற்றவர்களை ஏமாற்றுபவர்களின் தந்திரங்களை அளிப்பவர் என்று அழைக்கப்படும் கடுமையான அசுரனை கொன்றவர், உங்களுக்கு வணக்கம். மயில் வாகனம் கொண்ட உங்களுக்கு உடலற்ற மற்றும் உருவமற்ற 1000 வடிவங்கள் கொண்ட பண்பு இல்லாத பெரியவரை விட பெரிய நல்ல குணங்களை கொண்ட நல்லொழுக்கம், அவதாரம், புரிந்து கொள்ள முடியாத மற்றும் உயர்ந்த ஒன்று. பிரம்மத்தை உணர்ந்தவர்களில் மிக சிறந்தவரான உயர்ந்த மனிதரான ஆடைகளுக்கான திசைகளை கொண்ட திகம்பரர், ஆகாயத்தில் நிலை நிறுத்தப்பட்ட தங்க நிறமுடைய தங்க கரங்களை கொண்ட அல்லது ஆகாய உடல் கொண்ட உங்களுக்கு வணக்கம். தங்க நிறமுடைய சாத்விக வடிவத்தில் மற்றும் வீரியமான விந்து போன்ற தங்கத்தை கொண்ட, அதாவது ருத்ரர் ஒருவருக்கு வணக்கம். தவத்தின் அவதாரமான, தவத்தை சொத்தாக கொண்ட, தவத்தின் பலனை அளிக்கும் இறைவனுக்கு வணக்கம். வடிவத்தில் எப்போதும் குழந்தைத்தனமான மாராவை அன்பின் கடவுள் வென்ற இறைவனுக்கு, அனைத்து செழிப்பையும் செல்வங்களையும் புல்லாக கருதிய இறைவனுக்கு வணக்கம். பற்றற்றவருக்கு வணக்கம். நாணலில் பிறந்த இறைவனே, காலை சூரியனின் நிறம் பிரகாசம் கொண்ட பற்களின் வரிசையை கொண்ட இறைவனுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கு அசாதாரணமான சிறந்த வீரத்தின் குழந்தை, 6 தாய்மார்களால் வளர்க்கப்பட்ட இறைவனுக்கு, முற்றிலும் துன்பப்படாத மற்றும் தொந்தரவில்லாத இறைவனுக்கு வணக்கம். மிதுஷ்டமனுக்கு விரும்பிய கனிகளை வழங்குபவர்களில் மிக சிறந்தவர். உத்தரமிதுஸ் எதிர்கால நன்மைகளை வழங்குபவர், அவருக்கு வணக்கம். கணங்களின் இறைவனுக்கு வணக்கம். ருத்ரரின் கணமான இறைவனுக்கு வணக்கம். பிறப்பு மற்றும் முதுமையை கடந்த தங்களுக்கு வணக்கம். திருக்கரத்தில் சிறந்த சக்தியுடன் விசாகத்திற்கு வணக்கம். அனைத்திற்கும் இறைவனின் மகனான தமக்கு, கிரௌஞ்சமலையின் எதிரிக்கு, தாரகாசுரனை வென்றவனுக்கு நிரந்தர வணக்கம். ஸ்வாஹா, கங்கா, கிருத்திகா மற்றும் சிவனின் மகனை தமக்கு வணக்கம்.
தமக்கு வணக்கம் வணக்கம் என்று கூறி கார்த்திகேயரை புகழ்ந்துரைத்த பிறகு அவர் அவரை 2-3 முறை அதாவது 5 முறை வலம் வந்து அவர் முன் நின்றார். பின்னர் அவரிடம், சிறந்த முனிவரே, அமருங்கள் என்று கூறப்பட்டது. கார்த்திகேயர் கூறினார், குடத்தில் பிறந்த முனிவரே, கடவுள்களுக்கு ஆதரவும் உதவியும் அளிக்கும் முனிவரே, நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்பதையும் விந்திய மலையின் அளவு அதிகரிப்பதை குறித்தும் எனக்கு தெரியும். அவிமுக்தா, காக்கும் பெரிய புனித தலத்தில் எல்லாம் நன்றாக இருக்கிறது. 3 கண்களை கொண்ட இறைவனால் விருபாக்ஷா அங்கேயே இருக்கிறார். அங்கு இருப்பவர்களுக்கு நேரடியாக முக்தியை அளிக்கிறார். முனிவரே, பூமியிலோ புவர்லோகத்திலோ ஸ்வர்லோகத்திலோ பாதாள உலகத்திலோ அல்லது உயர்ந்த உலகங்களிலோ இது போன்ற புனித இடத்தை நான் எங்கும் கண்டதில்லை. முனிவரே, நான் தனியாக வலம் வந்தாலும் அந்த புனித இடத்தை அடைய இங்கே தவம் செய்கிறேன். இன்று வரை என் லட்சியங்கள் பலனளிக்கவில்லை. புண்ணியங்களால் மட்டும், தானங்கள் செய்வதன் மூலம், தவம் செய்வதன் மூலம் அல்லது ஜபங்கள் மூலம் அதை அடைய இயலாது. பல்வேறு வகையான யஜ்ஞங்கள் மூலம் அதை அடைய இயலாது. ஈசனின் ஆசைகளால் மட்டுமே அதை பெற இயலும். அணுக முடியாத காசியில் வசிப்பது எளிதில் அடையக்கூடியதாக மாறும். முனிவரே, ஈஸ்வரரின் ஆசிகளால் மட்டுமே, நிச்சயமாக நூற்றுக்கணக்கான புண்ணியங்களால் அல்ல. படைப்பாளரின் அதாவது பிரம்மதேவரின் சிறப்பை விட இது ஒரு தனி படைப்பு. ஏனென்றால் ஈஸ்வரனால் கூட அந்த புனித தலத்தின் சிறப்புகளை எண்ண இயலாது. இது அறிவின் பலவீனத்தின் உச்சம். ஐயகோ, இது அதிர்ஷ்டத்தின் அபரிமிதமான பாதகம். ஐயகோ, காசியை நாடாவிட்டால் அது மாயையின் மகத்தான சக்தி. உடல் வயதாகி இடைவிடாமல் மெலிந்து புலன்கள் தொடர்ந்து பலவீனம் அடைகின்றன. மரணத்தின் கடவுள் வாழ்க்கையை ஒரு வேட்டைக்காரனால் ஒரு மான் போல தனது இலக்காக ஆக்கியுள்ளார். செல்வங்கள் ஆபத்துக்களால் நிறைந்தவை என்பதையும், உடல் அதிகமாக துன்பங்களுக்கு ஆளாகிறது என்பதையும், வாழ்க்கை மின்னல் போல நிலையற்றது என்பதையும் உணர்ந்த பிறகு ஒருவர் காசியை நாட வேண்டும். வாழ்க்கையின் முடிவு நெருங்காத வரை காசி கைவிடப்படவில்லை. காலன் அதாவது காலம், மரணத்தின் கடவுள், ஒரு நொடியின் ஒரு பகுதியை கூட எண்ண மறக்க மாட்டார். முதுமையின் அருகே வீசப்படும் நோய்கள் மிகவும் துன்புறுத்துகின்றன. பல்வேறு வகையான லட்சியங்களாலும் அபிலாஷைகளாலும் துன்புறுத்தப்பட்ட உடல் காசியை விரும்புவதில்லை. பணத்தை செலவழிக்காமல் புனித தலங்களில் துறவு செய்தல், ஜபங்கள் செய்தல், மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் நல்ல வார்த்தைகள், பிரார்த்தனைகள் போன்றவை உச்சரித்தல் மூலம் தர்மத்தை, பக்தியை அடைய இயலும். தர்ம செல்வத்திலிருந்து தானாகவே வெளிப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட வழி இல்லாவிட்டாலும் செல்வம் நிச்சயமாக தர்மத்திலிருந்தே வருகிறது. எனவே செல்வத்திற்கான கவலையை விட்டுவிட்டு ஒருவர் தர்மத்தை மட்டுமே நாட வேண்டும். தர்மத்தின் மூலம் செல்வம் பெறப்படுகிறது. செல்வத்திலிருந்து காமத்தை பெறலாம். எல்லா மகிழ்ச்சியும் காமத்திலிருந்தே வருகிறது. சொர்க்க இன்பம் கூட தர்மத்தின் மூலம் எளிதாக பெறப்படுகிறது. ஆனால் காசியை மட்டும் அடைவது மிகவும் கடினம். எல்லாவற்றையும் தெளிவாக ஆராய்ந்த பிறகு ஸ்தானு சர்பானியிடம் 3 முக்தி வழிகளை குறித்து மட்டுமே பேசினார். முதலில் பாசுபத யோகம், பஸ்மம் முதலியவற்றை பயன்படுத்துவது, பின்னர் சீதாச்சித்தம் அதாவது பிரயாகம், பின்னர் அவிமுக்தம் அதாவது காசி எனப்படும் எளிதான முக்திக்கான வழிமுறைகள் வருகின்றன. வேதங்களில் குறிப்பிட்டுள்ளபடி பல புகழ்பெற்ற முக்திக்கான வழிமுறைகள் உள்ளன. அவை ஸ்ரீசைலம், இமயமலை மற்றும் பிற மலைகள். பல அயதனங்கள், புனித தலங்கள் மற்றும் ஆலயங்கள். 3 தண்டங்களை வைத்திருத்தல் அதாவது சந்நியாசத்தில் நுழைதல், அனைத்து சடங்குகளையும் துறத்தல், பல்வேறு வகையான துறவுகள், புனித விரதங்கள், அனுசரிப்புகள் மற்றும் சுய கட்டுப்பாடுகள், பல நதிகளின் சங்கமம், பல புனித காடுகள், மன செயல்பாடுகள், மன உறுதி போன்றவை, உடல் தாரா தீர்த்தம் போன்றவை, உஷர ரேணுகா போன்ற உப்பு நிலங்கள், 9 பீடங்கள், ஆச்சாரியர்களால் நிறுவப்பட்ட அறிவு இருக்கைகள், வேதங்களை இடைவிடாமல் கற்பித்தல் மற்றும் ஓதுதல், மந்திரங்களின் ஜபம், நெருப்பில் செய்யப்படும் ஹவனங்கள் அதாவது ஹோம பொருட்கள், பல்வேறு வகையான பரிசுகள், தியாகங்கள், தெய்வங்களுக்கான உபதேசங்கள்,
பூஜைகள் திரிராத்ரா, பஞ்சராத்ரா, சாங்கியா, யோகா போன்றவை மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்துதல் இவை அனைத்தும் முக்தியை அடைவதற்கான நல்ல வழிமுறைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. நகரங்களும் அங்கு இறப்பவர்களுக்கு முக்தியை வழங்குபவையாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் முக்திக்கான வழிமுறைகள் என்பது உறுதி. முன்னர் குறிப்பிடப்பட்ட அனைத்து வழிமுறைகளும் உண்மையானவை என்பது உண்மைதான். ஆனால் ஒரு பக்தரை காசிக்கு அழைத்துச் செல்லும் திறனின் மூலம் மட்டுமே ஒரு உயிரினம் இறுதியில் காசியை அடைந்த பிறகு விடுதலை பெறுகிறது, வேறு எங்கும் அல்ல. ஆதலால் தான் அந்த புனித தலம் மிகவும் புனிதமானது மற்றும் மிகவும் அற்புதமானது. முழு பிரபஞ்சத்திலும் இது விஸ்வேஸ்வரருக்கு மிகவும் பிடித்தமானது. உங்கள் நலனை குறித்து விசாரிக்க என்னை தூண்டிய அதே புனித தலம் இது. வாருங்கள் வாருங்கள், புனித விரதங்களின் உன்னத முனிவரை தங்கள் உடலுடன் தொடர்பு கொள்ள எனக்கு கொடுங்கள். காசியிலிருந்து வீசும் காற்றுடனான தொடர்பு கூட இங்கே தங்கி இருப்பதால் நான் விரும்பப்படுகிறேன், வரவேற்கப்படுகிறேன். ஆனால் நீங்கள் தானே அங்கிருந்து வந்திருக்கிறீர்கள். காசியில் 3 இரவுகள் புலன்களை கட்டுக்குள் வைத்திருப்பவர்களின் கால்களில் இருந்து வரும் தூசி துகள்கள் தொடும்போது எப்போதும் சுத்திகரிக்கப்படும். ஆனால் தாங்கள் அங்கே மிக நீண்ட காலம் தங்கி இருக்கிறீர்கள். தாங்கள் அங்கே பல புண்ணிய சடங்குகளை செய்துள்ளீர்கள். வடக்கு நோக்கி பாயும் நீரோட்டத்தில் தொடர்ச்சியான துறவுகள் மூலம் உங்கள் முடிகள் பழுப்பு நிறமாகிவிட்டன. அகஸ்தீஸ்வரருக்கு அருகில் தங்கள் குண்டம் புனித குழி உள்ளது. அங்கு புனித நீராடி தண்ணீரை அருந்தி அனைத்து பான சடங்குகளையும் செய்து நம்பிக்கையுடன் சிரார்த்தம் செய்யும் பொழுது பித்ருக்களை அரிசி உருண்டைகளாக சாந்தப்படுத்துபவர் பாக்கியவான். பக்தன் வாரணாசி யாத்திரை செய்யும் பலனை பெறுவான். 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.